சினிமாக்கு வந்தது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா வந்தேன். ம், ம். பட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா, இங்க ஒரு நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கதை எழுதுற மாரி இருந்திருக்கலாம். ஓ! அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஆக்டிங்கிறது ஏதோ பொய்யான விஷயம் மாதிரியே ஒரு ஃபீல். ஓகே. முகமூடி போடுறது எனக்கு பிடிக்கல. பிடிக்கல. சும்மா இந்த மாரி, அந்த மாதிரி பண்ணப்படுறது எனக்கு பிடிக்காது. வாய்ப்புகளுக்காக நான் பாத்துக்கலாம் என்னுடைய அந்த மாரி. பெர்சனாலிட்டிய என்னைக்குமே இழக்க நான் விரும்பவும் இல்ல. நைஸ். என்னுடைய குடும்பமும் அப்படி கிடையாது. கரெக்ட். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, கிளம்பி வர்றதுக்கு வண்டி சார்ஜ் குடுத்து தான் அனுப்புவாங்க அப்பவே. சினிமா பாதிப்பு போயிடுதே அப்படின்னும் போது தான் நம்மள வந்து இழக்க வேண்டி நேரிடும். கரெக்ட். அதுக்கு நான் என்னைக்குமே அகைன்ஸ்ட். ஃபர்ஸ்ட் டேக்ல பண்ண மாரியே பண்ணுங்கன்னு ஒரு டைரக்டர் சொன்னாவே எனக்கு பிரச்சனை ஆயிடும். ஓகே. சார் என்ன பாடுறேன்னே தெரியலையே சார். மானிட்டர் வந்து பாருங்க பாருமா. மேடம் நல்லா இருக்கு. மானிட்டர் பார்க்கறது எனக்கு பிடிக்காது. எனக்கு பயம். ஒரு எமோஷனல் சீன் அப்படிதான் சொல்லிட்டு போயிட்டாரு. ம். நான் சொன்னேன் அது எப்படி அது? உங்களுக்கு வரும் மேடம். உங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க. ம். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வரும். ஏதாவது புக்ஸ் எழுதிருக்கீங்களா மேம்? இல்ல புக்ஸா போட்டு அப்படிங்கிறது பண்ணதில்ல. மேகசின்ஸ் மாதிரி எழுதிருக்கீங்க. அதுலதான். ஏன்னா நமக்கு அதுக்கான நேரம் இருந்தா நான் கிடைக்கிறது. ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போயிருப்பேனே. கரெக்ட். ஏன்பா எனக்கு பிடிச்ச ஏதாவது முட்டாள்தனமா இருந்தா கூட அதை எழுதிட்டு போயிருப்பேனே. அண்ட் உங்களுக்கு சினிமாக்கு வரணும்ன்றதுக்கே ரைட்டிங் தான் ஒரு முக்கிய காரணமா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. இல்ல Interest. சினிமாக்கு வந்தது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா வந்தேன். ம், ம். பட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னன்னா, இங்க ஒரு நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு கதை எழுதுற மாரி இருந்திருக்கலாம். ஓ! அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஓகே, ஓகே. ஆக்டிங்கிறது ஏதோ பொய்யான விஷயம் மாதிரியே ஒரு ஃபீல். ஓகே. முகமூடி போடுறது எனக்கு பிடிக்கல. பிடிக்கல. சும்மா இந்த மாரி, அந்த மாதிரி பண்ணப்படுறது எனக்கு பிடிக்காது. ஆனா நீங்க அதுக்கு நோ சொல்லிட்டீங்க இல்லையா? டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் எனக்கு ரியலா தான் நடிக்க வரும். லைவா மட்டும் தான் நான் அப்படி இல்லையே. எனக்கு இப்படிதாங்க தெரியும். தெரியும். இல்லன்னா என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. வீட்டுக்கு. நீங்க பிரமாதமா நடிகன்னா நான் பிரமாதமா எப்படியா நடிக்கிறது நான் மாட்டிக்குவேன். அதனால வாய்ப்புகள் போகுதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் கிடையாது. வாய்ப்புகளுக்காக நான் பாத்துக்கலாம் என்னுடைய அந்த மாதிரி. பெர்சனாலிட்டிய என்னைக்குமே இழக்க நான் விரும்பவும் இல்ல. நைஸ். என்னுடைய குடும்பமும் அப்படி கிடையாது. கரெக்ட். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, கிளம்பி வர்றதுக்கு வண்டி சார்ஜ் குடுத்து தான் அனுப்புவாங்க அப்பவே. அந்த ஒரு யார்ட்டயும் தைரியம். சொல்லாத தங்குற ஹோட்டல்ல சொல்லி ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டு ஓடியாந்துரும். சோ சினிமா பாதிப்பு போயிடுதே அப்படின்னும் போது தான் நம்மள வந்து இழக்க வேண்டி நேரிடும். கரெக்ட். அதுக்கு நான் என்னைக்குமே அகைன்ஸ்ட். கண்டிப்பா. அண்ட் இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கொஞ்சம் பேசலாம் மேம். இப்ப கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? வீட்ல என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி. வீட்ல எனக்கு ஆக்டிங்க்கு அப்புறம் அதே மாதிரி பிடிச்ச விஷயம் சமையல். ஓ! சூப்பர். சண்டே சமையல் மாதிரி. எல்லாம் ஆமாமா. கர்ட் சண்டே ரைஸ் சமையல், வித் ஃப்ரைட் ரைஸ் அந்த ஜான்ல கொஞ்சம் லைட்டா அப்படி ஆக்ட் பண்ணி. ஐயோ! எனக்கு வராதும்மா அது. என்ன ஆமா, நெறைய acting. பேர் டப் ஸ்மாஷ் பண்றாங்க. ஆமா. நான் ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணேன். ஒரு தடவ கூட சக்சஸ் ஆனது இல்ல. ஒரு ஏஷியானெட்ல போய் ஒரு என்னோட டயலாக் ஃபேமஸ் போட்டு காமிச்சிட்டு பேச சொன்னா, அது எங்கேயோ போகுது நான் எங்கேயோ பேசிட்டு இருக்கேன். வரவே இல்ல. ஒரு பெரிய கலை அது. ம். ஐயோ! இந்த யங்ஸ்டர்ஸ் இவங்கள வந்து ஒத்துக்கணும். பெரிய கலை. ஓகே. எப்படி கரெக்ட்டா அந்த எக்ஸ்பிரஷனோட பேசுறாங்க பாருங்க இந்த டைமிங்ல. ஓகே. ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு அது ரிப்பீட் பண்ண வராது எனக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் டேக்ல பண்ண மாரியே பண்ணுங்கன்னு ஒரு டைரக்டர் சொன்னாவே எனக்கு பிரச்சனை ஆயிடும். ஓகே. சார் என்ன பாடுறேன்னே தெரியலையே சார். மானிட்டர் வந்து பாருங்க பாருமா. மேடம் நல்லா இருக்கு. மானிட்டர் பார்க்கறது எனக்கு பிடிக்காது. எனக்கு பயம். ஓ! இப்பயுமா மேம்? எப்பவுமே எனக்கு Okay. அந்த ஸ்கூலே கிடையாது. ம். வேற ஒரு ஷாட் வேற யாராவது எடுத்துட்டு இருக்கும்போது பார்ப்பேன். ம், ம். ஏன் ஷாட்டை வந்து பார்த்துட்டு கரெக்டா இருக்கா நெவர். ஆர்ஜே பாலாஜி சாருக்கும் உங்களுக்கும் இருக்க காம்போ அது பயங்கர கியூட்டா, அது நல்ல ஹியூமரஸா இருக்கு. அது எப்படின்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாலாஜி. ஓகே. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முக்கூத்தியம்மன்லாம் எனக்கு ஸ்கிரிப்ட் காமிச்சதே கிடையாது. மேடம் இப்ப இது நீங்க இப்படி பேசுறீங்க, இப்படி பேசுறீங்க அப்படின்னு. ஐயோ என்னையா சரி டேக் வாங்க. ஓகே. ஒரு எமோஷனல் சீன் அப்படிதான் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சொன்னேன் அது எப்படி அது? உங்களுக்கு வரும் மேடம். உங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வரும். ஓகே. பட் டேக் ஓகே ஆயிடுச்சு. ஓ! அந்த நம்பிக்கை அவங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கு உங்க மேல. சேம் என்னுடைய ஹஸ்பண்ட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற ஒரு சீன் எடுத்துட்டு சீன் முடிச்சோன்னு ஒரு கை தட்டிட்டு என்ன பண்றது 10,000 ரூபாய் கொண்டு வந்து கையில கொடுத்தாரு. இது கரியர்ல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. நான் சொன்னேன் என்னப்பா வாங்கிக்க பட எனக்கு இப்ப இதுதான் பண்ண முடியுது என்னால அப்படின்னாரு. சோ அந்த இன்னசென்ஸ். ஓகே. ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒருத்தர். நைஸ். சில நேரங்கள்ல வந்து அவர் செட்ல வந்து அவர் பேசுறது வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாம நம்ம கிட்ட பர்சனலா பேசும்போது வேற, செட்ல எல்லா ஆர்டிஸ்ட் கிட்டயும் பேசும்போது இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா ஒரு டைரக்டரா இருந்திருக்கலாமோன்னு தோணும். பட் பாலாஜியினுடைய தனித்துவம் போயிடும். பட் அந்த டெவலப்மெண்ட் மூக்குத்தி அம்மன்ல இருந்து கடைசியில வீட்டுல விசேஷம் பண்ற வரைக்கும் உள்ள அந்த டெவலப்மெண்ட் அது ரொம்ப பெரிய விஷயம்.
வீட்ல விசேஷம் சொன்னோடனே சத்யராஜ் சார் ஞாபகம் வராங்க. சோ அவரை பத்தி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் ஃபர்ஸ்ட் வீரப்பதக்கம்னு ஒரு படம் பண்ணேன். ஓகே. பட் அது மணிவண்ணன் சார் படம். எனக்கு பர்சனலா கேரக்டர்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்ட் பண்ணேன். பட் அப்ப வந்து அவரோட அவ்வளவு நெருங்கி பழகுறதுக்கான வாய்ப்பு இல்லை எனக்கு. இந்த படத்துல தான் நான் வீட்ல விசேஷத்துல தான் ரொம்ப ரொம்ப நல்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு மனுஷன். கண்டிப்பா. ரொம்ப நட்போட நம்ம கிட்ட பழகுறவர். அவரும் இதே மாதிரி எதை பத்தியும் கவலைப்படுறதில்லை. இப்ப ரொம்ப எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறவரு. அந்த படத்துல அப்படிதான் நாங்க பொள்ளாச்சியில ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டோம். அது ஒரு நல்ல அனுபவம். கறிமீன் எங்கேயாவது கிடைச்சா சாப்பிடலான்னு உடனே அங்க ஏதோ ஹோட்டல் பிடிச்சிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கறிமீன் கூப்பிட்டு சொல்லிடுவார். உடனே அதை வச்சுட்டு எல்லாரும் சாப்பிடுவோம். அப்படி எல்லாம் ஒரு நட்போட பழகுறவர். நீங்க எப்படி ஹெல்த் கான்ஷியஸா மேம்? ரொம்ப பார்த்து சாப்பிடுவேன் அப்படி எல்லாம் இல்லம்மா. ஒன்ஸ் அப்படி இருந்தேன். நான் கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சோன்னு அப்படி இருந்தேன். ஃபுல்லா சாப்பிடாம லிக்விட் டயட் எல்லாம் இருந்தேன். இருந்து கொஞ்சம் ஹெல்த்தா இப்பதான் எனக்கு தெரியுது. எங்க அம்மா சொல்லுவாங்க ஹெல்த் எஃபெக்ட் ஆகும். அதனால எல்லாரும் சொல்ற அந்த டயட் பண்ண நல்லா இருக்கும், இந்த டயட் பண்ண நல்லா இருக்கும் இப்படி சொல்லி பரவ மாத்தி இருக்கேன். பட் இப்ப அதெல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். நீ எதையும் சாப்பிடலாம், அளவோட சாப்பிடலாம்.